ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 11ஆம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் எப்போது வெளியாகும் அப்படின்றதுக்கான முழு விவரம் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த பிடிஎஃப் ஃபோன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அதாவது தமிழகத்தில் +1 எக்ஸாமுக்கான தேர்வு வந்து மார்ச் மாதம் நடைபெற்றது. இப்போது அதுக்கான ரிசல்ட் எப்போது வெளியாகும் அப்படின்றதுக்கான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கான ரிசல்ட் எப்போது வெளியாக போகுதுன்னா 14/5/2024 காலை 9:30 மணிக்கு உங்களுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ +1 எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 14/5/2024 செவ்வாய்க்கிழமை காலைல 9:30 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அன்னைக்கு உங்களுக்கான ரிசல்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்தமாக உங்களுக்கு 2 வெப்சைட் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு result.digillocker.government.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கான ரிசல்ட்டை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எதிரே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ +1க்கான ரிசல்ட் கம்மிங் சூன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் போயிட்டு உங்களுக்கான ரிசல்ட் என்னன்றதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வெப்சைட் இதுதான். அதுக்கடுத்து tnresult.nic.in இந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அன்றைக்கி அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. HSC +1 ரிசல்ட்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு கெட் மார்க்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான மார்க் இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான ரிசல்ட் பார்க்குறதுக்கான வெப்சைட். இதான் உங்களுக்கு மொத்தமாக 2 வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இதை மூலமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 11th வந்து பதிவு பண்ண சொல்லியிருப்பீங்க. 11th பப்ளிக் எக்ஸாம் பதிவு பண்ண சொல்ல எந்த மொபைல் நம்பரத்தை கொடுத்து பதிவு பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு SMS மூலமாக அனுப்பி வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு SMS மூலமாக உங்களுக்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கு அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷனை அனுப்பி வைக்கப்படுறதை தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ +1 எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 14/5/2024 அன்னைக்கு காலைல 9:30 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ மறக்காமல் எல்லாருமே அன்னைக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.